ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் உனக்கு சாதகமாக நீ நினைச்சது போல நடத்தி தரப்போறேன். ஆம் என் செல்வமே, இன்னும் சற்று நேரத்தில் எதிர்பாராத ஒரு திருப்பம்பும் வாழ்க்கையில் நடக்க போகுது. இந்த முருகன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே? நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு. மழை வரும்போது எப்படி வானம் மின்னுதோ அதே போல் இந்த முருகனை நீ மனசார நினைக்கும்போது உன் மனசுக்குள்ளேயும் மின்னல் வரும். எந்த விஷயத்தை எப்படி செஞ்சால் சரியாக வரும்ன்ற அந்த புரிதலும் சூட்சமும் உனக்கு புரிய வரும். என் அருள் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் நான் கொடுக்க போகிறேன். ஓம் சரவணபவான்னு என்னுடைய வார்த்தையை ஒரு முறை நீ சொன்னாலே உன் பிரச்சனைகள் அனைத்தும் சிதறி போயிடும். உன் மூச்சுக்கு மூச்சாக உன் வாழ்க்கையில் உன் அன்போடு கலந்து பாசத்தோடு குடியிருக்கும் உன் அப்பன் முருகன் எந்த பயமும் கவலையும் இல்லாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகிறேன். கண்டதையும் நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்காம என்னை முழுசாக சரணடைஞ்சிரு. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்க போகுது. இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் உன் கூட இருக்கும்போது நீ கவலைப்படவே வேணாம். நீ எப்போதும் நீ பாட்டுக்கு உன் மனசில் நினச்சது போல் உன் மனசாட்சிக்கு உண்மையாக உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. இரவு வேலை வந்துடுச்சுன்னா இருள் வந்துடுச்சேன்னு நினச்சி புலம்பாத, அதை திட்டாத. ஏன்னா இருளில் தானே இந்த உலகம் பிரகாசிக்கும், விளக்கும் பிரகாசிக்கும். அதனால் பிரச்சனைகள் வரும்போது அதை பழிக்காமல், அதை குறை சொல்லாமல் பிரச்சனை வந்துருச்சேன்னு புலம்பாமல், பிரச்சனைகள் தான் மனசை பக்குவப்படுத்தி ஒளி தர ஒளிமயமாக பிரகாசமாக மாற்றுதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. பிரச்சனைகளே வராத மனிதன் யாருமே இல்லை. பிரச்சனைகளுக்கான முடிவை நான் கொடுக்காம இருந்ததும் இல்லை. இப்போ உன் வாழ்க்கையில் கொஞ்சம் சில பிரச்சனைகளும் கஷ்டமும் வந்திருக்கு. ஆனால் இதை முழுவதுமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்வமே. உன் மன மகிழ்ச்சிக்காக நீ என்ன நடக்கணும்னு நினச்சியோ அதை உனக்கு நடத்தி தர தயாராக நான் இருக்கேன். உன் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. உன் மனசில் வரக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களையும் யோசனைகளையும் ஒதுக்கி வச்சிடு. இனிமேல் நடக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. யார் மேலேயாவது உனக்கு வருத்தமோ அல்லது ஒரு கஷ்டமோ இருந்ததுன்னா அதை நீ என்ன மீட்ட வந்து சொல்லு. என்கிட்ட நீ சொல்லிட்டு உன் மனசை நீ அமைதியாக இலகுவாக வச்சுக்கோ. என் துணையோடு நீ எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சுக்கலாம். உன் மன வருத்தங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தருவதற்கும் உன் வாழ்க்கையை வசந்த காலமாக மாற்றுவதற்கும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா. உனக்கு ஆறுதலாக பேசுகிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் உன்னை குறை சொல்கிறதுக்கு யாருனே தெரியாத முகம் தெரியாதவர்கள் கூட ஓடி வந்து ஆளாக நின்று உனக்கு குறை சொல்லிட்டு போவாங்க. அப்படி நல்லது செய்ய வராத இந்த உலகமும் மனிதர்களும் கெட்டது சொல்கிறதுக்கும் கெட்டது செய்கிறதுக்கும் குறை சொல்கிறதுக்கும் ஆளாக ஓடி வருவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை நினச்சா நீ கவலைப்படுற? உனக்கு என்ன செய்யணும், எப்போ எப்படி செய்யணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ தேவையில்லாமல் கவலைப்படுறதை நிறுத்திட்டு பொறுமையாக அமைதியாக இரு. யாருக்கிட்டையும் எதுக்காகவும் வாக்குவாதம் செய்யாத. கூடிய சீக்கிரம் உன் திறமையை வளர்த்துக்கிட்டு நீ வளர்ச்சி அடைவாய். அப்போது உன்னை தப்பாக நினச்சிட்டோமேன்னு, உன்னை தப்பாக எடை போட்டுட்டோமே நினச்சிட்டு எல்லாரும் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குமே செல்வமே. உன் கனவுல வந்து காட்சி கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களை எல்லாம் மனசார செஞ்சு கொடுக்க தயாராக உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ கேட்ட ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நல்லபடியாக அழகாக நடத்த போகிறேன். எந்த விஷயம், எந்த செயல், எந்த காரியமாக இருந்தாலும் எப்பவுமே அதை எப்படி சிறப்பாக செய்கிறதுன்ற அந்த திறமையையும் சரியான சிந்தனையையும் உனக்குள்ளே வளர்த்துக்கோ. உன்கிட்ட காசு பணம் பொருள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் திறமையின் மூலமாக நீ நினச்சினா உன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். திறமையை வளர்த்துக்கிட்டே இரு, தகுதியை உயர்த்திக்கிட்டே இரு. எப்போதும்
உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லாத சூழ்நிலையிலையும் தனியாக அழுதுகிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு சரி பார்த்துக்கலான்னு எழுந்து வர்ற பத்தியா? அப்படி உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு தைரியமாக வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கும்போது எதுக்கும் நீ கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாத்தையும் உனக்கு துணையாக இருந்து சரி செய்ய நான் வந்துட்டேன் என் செல்வமே. நீ என்ன மனசில் நினச்ச இந்த நிமிஷமே உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் கரைஞ்சு போக போகுது. பழனி மலையில் வெற்றிருக்கும் உன் அப்பன் முருகன் என்னை நம்புன யாரையுமே ஒருபோதும் கைவிட்டது கிடையாது. நீ எங்கே போனாலும் என் அருள் உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தும். உன் வாழ்க்கையின் இருளை தகர்த்தெடுத்து அருள்மலையை ஒளியாக நான் உன் வழக்கிற்கு கொடுக்க போகிறேன். இனிமே தோல்விங்கிற வார்த்தையே உன் வாழ்க்கையில் இருக்காது. நீ செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய பலனை நிச்சயமாக பெற்றே தீருவாய் என் செல்வமே. நான் உன் மேலே கருணையோட அன்போட பாசத்தோடு இருக்கும்போது நீ தொடங்கும் நற்காரியத்தெல்லாம் உனக்கு துணையாக இருந்து உன் பாதையை ஒளியோடு வழி நடத்துவேன். இனிமே உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க தான் போகிற. என் கடல் அலைகள் உன்னை வரவேற்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. இனி எந்த தடையும் தடங்களும் பிரச்சனையும் கஷ்டமும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் பரவ போகுது. என் அருளால் உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே. நான் உன்னை பார்க்குற இந்த நிமிஷத்துல இருந்தே உன் வாழ்க்கையில் இருக்கும் கவலைகள் எல்லாம் மறைஞ்சு போகும். நீ எப்படி திருச்செந்தூர் கடல் அலைகளில் நின்று சங்கீதத்தின் சத்தத்தை அந்த கடல் அலைகள் மூலமாக கேட்பியோ அதே போல உன் அப்பன் முருகன் நானும் உன் பக்கத்திலேயே இருந்து நீ சந்தோஷப்பட்டு சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அழகான திருச்செந்தூர் கடற்கரையில் நின்று உண்மையாகவே நீ என்னை மனசார நினச்சி தரிசிச்சினா உன் உள்ளம் கரைந்து உருகி வழிந்தோடு சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லும் அளவுக்கு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துருவேன் என் செல்வமே. எத்தனை கவலைகள் உன்னை சூழ்ந்தாலும் நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். என் துணை உனக்கு இருக்கும்போது நிச்சயமாக நீ நல்லதே நடக்கும். நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் கேளு. நீ எப்போதும் என்னை முழுவதுமாக நம்பும் பட்சத்தில் என் அருள் என்பது உன்னை ஆனந்த பூங்காவனமாய் மாற்றி கொடுத்திடும். நீ உழைக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் ஒருபோதும் தயங்காதே. நிச்சயமாய் உன்னை மனமகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன். உன் கடைசி மூச்சுக்கும் அடிமையாக உன் அப்பன் முருகன் இருப்பேன் என் செல்வமே. உனக்கு என்ன வேணும்னு நீ என்கிட்ட கேட்டாலும் அதை நிச்சயமாக நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன். உன்னுடைய மனசில் இனி எந்த குழப்பமும் இருக்கவே அவசியம் இல்லை. நீ என் மேலே முழு நம்பிக்கை வச்சினா நீ எதிர்கொள்ளும் எல்லா தடைகளும் நீங்கி உன் வாழ்க்கையில் வெளிபிறக்கும். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை சூழ்நிலை மாறும்படி இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு அருள் செய்ய போகிறேன். நீயே வியப்படைகிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். என் அருளால் நீ துன்பங்களை தாண்டி வெற்றியின் உச்சிக்கு செல்ல போகிறாய். கருணை மனம் கொண்ட இந்த கடவுள் முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போலவே நடத்தி தருவதற்காக தான் நீ சற்றும் எதிர்பாராத திருப்பத்தை உண்டு பண்ண போகிறேன். எப்போவுமே ஒரு விஷயத்தில் எந்த முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு எடுத்தீனா அது நிச்சயம் சரியாகவும் சிறப்பாகவும் இருக்கும். உன் வாழ்க்கைக்கான வழியை சீர் செஞ்சு உன் பயணத்தை வெற்றி நிறைந்ததாக நான் மாற்றி தரேன். என் மேலே நீ முழு நம்பிக்கையோடு இருக்கும்போது எதுவுமே தப்பாகவோ தவறாகவோ நிகழாது என் செல்வமே. நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நீ என்ன நினச்சாலும் எதை செய்ய முயற்சி செஞ்சாலும் நான் உன் கூடவே தான் இருக்கேன். நீ உன்னுடைய மனபாரத்தையும் உன் எண்ணங்களையும் என் பக்கமாக திருப்பி விட்டுட்டீனா எந்த விஷயத்திலும் தப்போ தவறோ நடக்காது. உன் சந்தேகம் மறைஞ்சு போய் குழப்பங்கள் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு வெற்றியை கொடுத்துருவேன். நீ முழுவதுமாக உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டினா உன் பயம் தீர்ந்து சந்தேகம் மறைந்து உன் வாழ்க்கைக்கான வழி வெளிச்சமாக வெற்றியாக உனக்கு நிறைவாக உண்டாகும். நீ முடிவெடுக்க முடியாமல் இருக்கும்போது முழு மனசோட என்ன நினச்சினா உன் வாழ்க்கைக்கு சரியான பாதையை நானே உனக்கு காட்டுவேன்.
வேல்முருகான்னு என்னை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ செய்யும் காரியங்கள் எல்லாம் உனக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரும் விதத்துல மாறும். இனிமே நீ கலங்கி நிற்க தேவையில்லை. நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக கைகூடி வரும்படி உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ எப்பவுமே நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. உன் மனசுல சந்தேகம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கிறதால எல்லா விஷயங்களிலும் முடிவெடுக்க தயங்குற. உன் எண்ணங்கள், உன் மனசுக்குள்ள வர இந்த சந்தேகங்கள் தான் உன் நம்பிக்கையை சிதைக்குது. அதன் மூலமாக தான் தவறான விஷயங்கள் உன் மனசுலையும் வாழ்க்கையிலையும் நடக்குது. நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது என் செல்வமே. உன் முழு எண்ணங்களையும் என் மேல திருப்பினா, நான் இருக்கும்போது எதுவுமே தப்பாக நடக்காதுன்னு என் மேல நம்பிக்கை வச்சினா, நானே உனக்கு எல்லா விஷயங்களையும் கண்காணிச்சு சிறந்த விதத்தில் நல்ல விதத்தில் நடத்தி முடிச்சிருவேன். ஒவ்வொரு விஷயத்திலும் முடிவெடுக்க தயங்கிக்கிட்டு சந்தேகத்தில் மூழ்கிக்கிட்டு உன்னை நீயே வீழ்த்தி கொண்டும் வாழ்க்கையில வளர்ச்சி பெறாம முன்னேறாம அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்க. எல்லா விஷயங்களிலும் நீ தைரியமாக துணிவாக முடிவு எடுக்க ஆரம்பிச்சாதான் நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்போது நீ பார்க்குற எல்லாமே உனக்கு இதுதான் முடிவுன்னு தோணலாம். ஆனால் உனக்கான முடிவுகளை மாற்றக்கூடியவன் உன் அப்பன் முருகன். நீ என்னை முழுசா நம்பினா நான் உன் வாழ்க்கையவே மாற்றிடுவேன். உன் மனசில் இருக்கிற கவலைகளையெல்லாம் துரத்தி அடித்து உன் பயங்களையும் துன்பங்களையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் விலக்கி வச்சுட்டு உன் இதயத்தை முழுவதுமாக எனக்கு கொடுத்துரு. உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் எல்லாமே நீ அன்போடு அரவணைச்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் இந்த சோதனைகளை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் இருக்கேன். இந்த சோதனையும் கஷ்டமும் உன்னை தாழ்த்துவதற்காக வரல, உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக வருது. உன் கவலைகள் எல்லாம் விலகி போய் உன் வாழ்க்கை இனிமையாக மாறும்படி உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் செய்ய போறேன். நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ணி நீ நினைச்ச விஷயத்தில் எல்லாம் உனக்கு வெற்றியை தரப்போறேன். என் உயிருக்கு உயிரான பிள்ளையாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். அப்பா முருகா, நீ எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை தான் கொடுப்ப. நிஜமாவே என்னால் தாங்க முடியலை. ஒரு கஷ்டம் போனால் இன்னொரு கஷ்டம் பின்னாடியே வருது. கொஞ்ச நாள் கூட சந்தோஷமா இருக்க முடியலைன்னு நீ என்னை நோக்கி அன்னைக்கு வருத்தப்பட்டு சொன்னதை கேட்டுட்டு தான் உன்னை காப்பாற்ற நான் ஓடி வந்திருக்கேன். இனிமே எந்த துன்பமும் உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு உனக்கு ஒரே துணையாக நான் இருந்து சீக்கிரமே சகல சந்தோஷங்களையும் செல்வங்களையும் நான் உனக்கு கொடுத்துடுறேன் செல்வமே. அப்பா முருகா, நான் எந்த தவறும் செய்யலை. ஆனால் மற்றவங்க எனக்கு கொடுத்த சாபம் பழிச்சிருமோ, என்னை திட்டினது நடந்துருமோன்னு பயமா இருக்குன்னு நீ பதறுகிறாயா? உன்னை மட்டுமல்ல, உன் நிழலை கூட யாருடைய சாபமும் நெருங்காத அளவுக்கு நான் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கேன். நிச்சயமா உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகுது.